OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹலோ சார், சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். ஓகே. அரிசி தேங்காய் பால் பாயாசம். அரிசி தேங்காய் பால் பாயாசம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ ரெடி பண்ணிடலாங்களா? கண்டிப்பா. இது வந்துட்டு உள்ள இருக்க இன்னர் விசில் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப்பு, அரை கப் தண்ணி, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள், பாகு கீழே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே. இதில் நம்ம 2 ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சு 1 கப் தேங்காயில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். சரிங்களா? இதை பாட்டுன்னு சொல்லுவாங்க. சரி. PIP நம்ம அந்த பாத்திரத்தை அப்படியே உள்ளதான் வைக்கிறோம். உள்ள வைக்க போறோம். உள்ள மட்டும் வைக்கிறோம். ஆமாம். சரி. உங்களுக்கு அதிலே குக் ஆகிடும். அந்த தேங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்புறம் எடுத்து நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி. இப்போ இதை எடுத்து நம்ம உள்ள வச்சு மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மெனுவில் போய் செட் பண்ணிடலாம் சார். மெனுவில் போயிட்டு பே மோட்னு வரும். இந்த ப்ளஸ் சிம்பிள் அமைக்கிட்டே இருங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட். ஓகே. இப்போ பே மோட் அப்படி பாயாசம் மோட். சரிங்களா? இப்போ ஆன் பண்ணிடலாம். ஸோ 15 மினிட்ஸ் காட்டுது. ஸோ 15 மினிட்ஸ் காட்டுது. இது கொஞ்சம் நம்ம போட்டிருக்கிறது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறம் 15 மினிட்ஸ் குக்கிங் டைம். இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரி. எப்படியும் ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் இது எடுக்க. ஆமாம். மொத்தம் எத்தனை மோடு இருக்குது இதில்? இதில் 100 மெனு இருக்குது சார். இதில் 20 ப்ரீ செட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். உங்களுக்கு வேறு இன்னும் ஆப்ஷன்ஸ் எதுவும் வேணும் ஜாயின் பண்ணணுன்னா அதில் நீங்கள் 21, 22 உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடிஷ்னல் பண்ணிக்கலாம். ஆமாம். சனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அதை வேக வைக்கணும்னா எந்த மோட் போகணும்? அது வெஜ் மோடில் வச்சாலே போதும் இல்லையா? ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணலாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை, வேண்டாம். சரி. இப்போது நம்ம சாதாரணமாக வாங்குகிற கடையில் போய் வாங்குகிற புடலங்காய் அல்லது சவு அதெல்லாம் எந்த மோடில் வைப்போம்? அது டி வெஜ் மோடுன்னு இருக்குது. நம்ம வெஜ் மோடுக்கு அடுத்து டி வெஜ் மோடுன்னு இருக்குது. அந்த ஆப்ஷனில் வைக்கணும். ஸோ அப்போ டைமிங் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணிக்குமா இல்லை நம்ம டைம் செட் பண்ணணுமா? இல்லை, அது டைம் செட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அதிலே இருக்கு இல்லைங்களா? வெஜ் டி வெஜ் மோட் எல்லாமே அதிலே செட் பண்ணி தான் இருக்கும். ஓகே. சரிங்களா? அதனால அதுவே டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போது அந்த மாதிரி காய்கறிகள் தான் நம்ம உள்ளே போடுறோன்னு அதுக்கு தெரியுமா? ஆமாம், அதான் டி வெஜ் மோட் நம்ம வச்சுருக்கோம்ல சார். டெலிகேட் நம்ம ஓகே. அந்த இது செலக்ட் பண்ணுறது. ஓகே. இப்போ வெல்லம் போட்டிருக்கோம், 1 கப் போட்டிருக்கோம். ஆமாம். இதுக்கு பதிலாக நான் குலோப் ஜாமுன் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அப்போ குலோப் ஜாமுன் பண்ணும்போது அந்த சுகர் சிரப் பண்ணுறேன். எவ்வளோ மேக்ஸிமம் நான் சுகர் போடலாம்? அது ஓவர் ஆகிடுச்சுன்னா திக்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம சுகர் நீங்கள் போடுறீங்க இல்லைங்களா? 1 கப் அந்த நீங்கள் மெஷர்மெண்ட் எவ்வளோ நீங்கள் குலோப் ஜாமுன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணுவீங்க. இதில் SSHன்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. ஓகேங்களா? அதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஹீட் பண்ணிக்கும். உங்களுக்கு அந்த தீஞ்ச மாதிரி எதுவுமே ஆகாது. ஓகே. இப்போ ஸ்வீட் கார்னை நான் வேக வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகணும்? எந்த மோடு வைக்கணும்? அது வெஜ் மோடு தான். ஸ்வீட் கார்னா வெஜ் மோடு? ஆமாம், வெஜ் மோடு தான். ஓகே. ஸோ இப்போது உள்ள டைரெக்டாக நான் பொருள் வைக்கிற பாத்திரம் கருகாது பேஸ்ட் ஆன் த டைமிங்கில். ஆமாம், கருகாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அது கருகாது. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு சார். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ள இருக்க அந்த விசில் எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஓகே. அந்த துணியில் எடுத்துக்கோங்க. இதை வெளியில் இருக்குங்களா? இதை எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லைங்களா சார்? பாட் எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். ஸோ நீங்கள் கேட்டது எதுவும் டவுட் கிளியர் ஆகிடுச்சிங்களா? கண்டிப்பாக. எதுவும் சைடில் ஒட்டலை. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அரிசி போட்டணும் இல்லைங்களா?
இருங்க வெல்லம் போட்டிருந்தோம், கீழே அடி பிடிக்கும், சுட போகுது. இல்லை கீழே அடி பிடிக்கல இல்லைங்களா? பிடிக்கல. இப்போ வந்து இதை தூக்கி இதில் போடுறோம். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். ஓகே. முந்திரி திராட்சைலாம் நம்ம வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. அது இதில் சேர்த்து தேங்காய் அரிசி பாயாசம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்து. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நைஸ், சூப்பராக வந்திருக்கு. நல்லா சூடாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் ஆல்வேஸ். ஸோ இந்த குக் பாட்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ரெகுலராக நின்று கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு, வேர்வை எடுத்து வேலை செய்கிறதுக்கு 45லேருந்து 1.25 மணி நேரம் ஆகும். ஆனால் இதில் உட்காந்து சாதாரணமாகவே 1/2 hour இல்லை மேக்ஸிமம் 40 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் குக் பண்ணிக்கலாம் நம்ம இதில். இப்போ வந்து நான்வெஜ்லேருந்து எல்லாமே பண்ணலாம். நான் பண்ணது ஒரு 20 நிமிஷம்தான் ஆச்சு எனக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் சேவிங். ஈவினிங் வந்து ரொம்ப குயிக்காக டின்னரை முடிச்சுட்டு தூங்கலாம், அல்லது டிவி பார்க்கலாம். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் திஸ் இன் அவர் லைஃப்.